எனக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க. நம்ம சில கேள்வி பதில சொல்றதுனால எல்லாருக்கும் ஒரு பிளெஸ்ஸிங்கா இருக்குன்னு நம்ம கேள்விப்படுறோம். ஸோ எனக்கு ரொம்ப நாளா ஒரு கேள்வி வருது. கேட்கலாமா? கண்டிப்பா கேட்கலாமே. பைபிள்ல நெறைய இடத்துல பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நீ இப்படி இருந்தன்னா, நீ பாக்கியவானா இருப்பாய் அப்படின்னு நம்ம வாக்குத்தத்தத்த நம்ம கேட்கிறோம். இப்போ சபைகளுக்குள்ள நமக்கு அநேக போதனைகள் கொடுக்கப்படுது. ஸோ ஒரு போதகர் எல்லாருக்கும் அந்த வசனத்த குறித்து நம்ம சொல்லிக் குடுக்குறாங்க. அப்போ அத ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே பாக்கியவான்களா இருக்கணும் தானே! அப்போ அந்த சபைகள் பாக்கியவான்களா இருக்கணும்ல. ஆனா இந்த நாட்கள்ல சபைகள் பாக்கியவான்களா இருக்குதா? இல்லையா? அப்படி ஒரு கேள்வி வருது. ஸோ இதுல தான் எனக்கு ஒரு சந்தேகம். திருச்சபைகள் ஏன் இன்னும் பாக்கியவான்களா இல்ல? ஆ என்னன்னா, நீங்க கேட்ட கேள்வி கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. இதுதான். ஏன் சபை வந்து பாக்கியவானா இல்ல? அதுதான் உங்களுடைய கேள்வி. என்னன்னா, இன்னைக்கு சபையில எல்லாருமே பிரசங்கம் பண்றாங்க. பாக்கியவான்களா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிடுறாங்க. ஆனா, அந்த சபை பாக்கியவானா இருக்குதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இல்ல. ஏன்னா, ஒரு சபை இருக்குதுன்னா, வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு, பாக்கியவான்கள் நெறைய இதுல வந்து பாக்கியவான்கள் இருக்கிறாங்க. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அப்படின்னு சொல்லி நெறைய காரியங்கள் வந்து பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா, இந்த குவாலிட்டி எல்லாமே சபையில இருக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல. பொதுவா சொல்லிரலாம், நீங்க எல்லாரும் பாக்கியவான்களா இருப்பீங்க. நீங்க தான் அந்த வாக்குத்தத்தத்துக்கு எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி வாயால சொல்லிரலாம். ஆனா சபை அப்படி இருக்குதான்னு கேட்டா இல்ல. நீதியின் மேல் பசிதாகம் இருக்குதான்னு கேட்டா இன்னைக்கு ஒரு சபைக்கு இல்ல. நீதியின் மேல பசிதாகம் இருந்துச்சுன்னா எந்த சபையும் கண்டிக்கிற சபையா இருக்கும். ஒரு சபை விசுவாசி பாவம் செய்யறான், ஒரு சபையில உள்ளவன், சபை கமிட்டில உள்ளவன், அது யாரா வேணாலும் இருக்கட்டும், மூப்பரா இருக்கட்டும், வாலிபரா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அந்த இடத்துல நீதியின் மேல பசிதாகம் இருந்துச்சுன்னா அந்த சபை அதை கண்டிக்கும். நீ செய்யறது பாவம். பாவத்துக்கு துணை போகாது சபை. சத்தியம் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா தான் அந்த சபை பாக்கியம் உள்ள சபை. துயரப்படுதா இன்னைக்கு சபை? தேசத்தை குறிச்ச துயரம் இருக்குதா? ஆண்டவரை குறிச்ச துயரம் இருக்குதா? ஆண்டவரை குறிச்ச பாரம் இருக்குதா இன்னைக்கு சபைகள்ல? இல்ல. ஏதோ நானும் சபையை நடத்துறேன், நானும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறேன், இதுதான் இன்னைக்கு சபையா இருக்குது. சோ இப்படி சபை இருந்துச்சுன்னா எப்படி அந்த சபை பாக்கியம் உள்ள சபையா இருக்கும்? எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு அந்த சபை போகும்? அந்த சபை பரலோக ராஜ்யத்துக்கு போனாதானே சபையில உள்ள மக்கள் போக முடியும். வழி நடத்துற சபையே ஒழுங்கா இல்லாதப்போ அந்த மக்கள் எப்படி அதை பின்பற்றுகிற ஃபாலோ பண்ற மக்கள் எப்படி ஒழுங்கா இருப்பாங்க? அவங்க எப்படி பாக்கியவான்களா இருப்பாங்க? அவங்க இருதயம் எப்படி சுத்தமுள்ள இருதயமா இருக்கும்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு. இருதயத்துல சுத்தம் இருந்தா தானே அந்த பாக்கியம்ன்றது சபையில இருக்கும். சபை ஒரு பாக்கியமுள்ள சபையா இருக்கும். இதெல்லாம் இல்லாம சபை இருந்து அது என்ன யூஸ்? அது இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதான். சோ இப்படிதான் இன்னைக்கு இந்த காலத்துல வந்து சபைகள் நெறைய சபைகள் இருக்கு. அது அதாவது என்னன்னா, ஏன் சபை நடத்துறோம்? எதுக்காக நடத்துறோம்? அப்படின்னே தெரியாம நடத்திட்டு இருக்கு. சும்மா வார்த்தையை சொல்லிருவோம். நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள். நீங்க தான் இதுக்கெல்லாம் சொந்தக்காரங்க. வேதாகமத்தில் உள்ள வாக்குத்தத்தத்துக்கெல்லாம் சொந்தக்காரங்க நீங்க தான் அப்படின்னு சொல்லி வீணா சொல்லிட்டு நம்ம சபையை நடத்திடுவோம். ஆனா எதுக்குன்னு தெரியாது. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா சபை பாக்கியவானா இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை.